சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையல் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையல் பங்கைய கண்ணானை பாடலொரு மூபாய் பங்கைய கண்ணானை பாடலொரு மூபாய் பங்கைய கண்ணானை பாடலொரு மூபாய். சேப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மண்ணுலகிலே பல பல அவதாரங்கள் பண்ணி நம்ம போல இருக்கக்கூடிய சேதன வர்க்கங்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காக பெருமாளுடைய அவதாரம். சரி, அப்படி அவதாரங்கள் பண்ணும் பொழுது தசாவதாரம்னு நம்ம சொல்கிறோம். அதில் கடைசியாக நிகழ்ந்ததான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் மோகிச்சு போயிருக்கா. கிருஷ்ணாவதாரத்தை அவனுடைய லீலையை பார்த்து பெருமாளுடைய கல்யாண குணத்தில் 2 பிரதானமாக இருக்குது. சௌசீல்யம்னு ஒன்று, சௌலபியம்னு ஒன்று. சௌலபியம்னா தமிழில் எளிமைன்னு அர்த்தம், சௌசீல்யம்னா நீர்மைன்னு அர்த்தம். வைகுண்டத்திலேருந்து பெருமாள் எளிமையோடு நமக்கு கிருபை பண்ணணுங்கிறதுக்காக இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணுறானே, அது எளிமை அப்படின்னு அர்த்தம். அந்த சௌலபியத்தை காமிக்கக்கூடியதான அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அந்த அவதாரத்தை பற்றி சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம் அம்புயத்தாழ்வுடன் அந்நாள் அவதரித்த குறையாதுமில்லாத கோவிந்தா நின் குறை கடற்கீழ் அடைக்கலமாய் குறிப்பு தந்தாய். அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணமும். இடைச்சிகள்னா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வலது கை இடது கை தெரியாதான், வலக்கை இடக்கை தெரியாதவர்களுக்கு மத்தியில் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்து அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணம் அவளுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ண போகிறானா பெருமாள், அவளோட நெருங்கி பழகிறானா. அதனால் அப்படிப்பட்டவன் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ஆண்டாள் சொல்கிறா, ஆண்டாள் சொல்லும் பொழுது கண்ணனை எதுக்கு குறை சொல்கிறேள், அவன் நமக்காக வேண்டி இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கான், அவனை யாரும் ஏச்சு பேச்சு பண்ணாதீங்கோ அப்படின்னே சொல்றா. கற்றினம் மேய்க்கிலும் மேய்க்க பெற்றான் காடுவாழ் சாரியும் ஆக பெற்றான்